ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சனிக்கிழமை வாரத்துடைய கடைசி நாளில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. ஏன் அப்படின்னா சில 5 காரியங்கள், வித்தியாசப்பட்ட காரியங்கள் நம்ம பார்க்கலன்னு சொன்னால் இந்த வாரம் கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, தானியேல் 5வது அதிகாரத்தில் அங்கே 11வது வசனத்தில் இந்த 5வது அதிகாரத்தில் என்ன நடக்கு அப்படின்னா, பெல்சாத்சார் ராஜாவும் உன்னோடு கூட இருக்கிற மந்திரிகள் எல்லாரும் உட்காந்து திராட்சை ரசம் அருந்தும்போது அங்கே ஆலயத்துடைய பாத்திரங்களில் திராட்சை ரசம் குடித்து வெள்ளி வெண்கலமான எல்லாத்துலேயும் என்ன செய்தாங்க அப்படின்னா, அவருடைய தேவர்களை அவங்க என்ன செஞ்சாங்க, குடித்து தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களில் திராட்சை ரசம் கொடுத்து அவருடைய தேவர்களை புகழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அந்த நேரம் ஒரு விரல் வந்து தோன்றி சவுத்தில் எழுதிச்சு, மென தெக்கேல் உப்பார்சீன் அப்படின்னு எழுதிச்சு. இதோடைய அர்த்தத்தை தெரிவிக்கிறதுக்கு யாராலையுமே முடியலை. ஆனால் ஒருவனால் முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்றத பெல்சாத்சார் ராஜாவுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அது தாங்க மேட்டர். இங்கே வாசிக்கும் போது 11வது வசனத்தில், உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது, உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. என்ன அழகான சர்டிஃபிகேஷன் பாருங்கள். பரிசுத்த தேவனின் ஆவி அவனுக்குள்ளே இருக்குது. பிதாக்களுடைய நாட்களில் இருந்த அந்த வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவன்கிட்ட இருக்கு. நீங்கள் ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழணும், பிளஸடான ஒரு லைஃப் வாழணும் அப்படின்னா நமக்கு தேவையானது இது தாங்க. நம்மளை பார்த்து 10 பேர் சொல்லணும், அவனுக்குள்ளே யார் இருக்கா அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாருன்னு சொல்லணும். அவனுக்குள்ளே வெளிச்சம் இருக்குது, அவனுக்குள்ளே சத்தியம் இருக்குது, அவனுக்குள்ளே விவேகம் இருக்குது, அவனுக்குள்ளே தேவ ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளை பார்க்குறவங்க சொல்கிறது தாங்க ஜெயமான வாழ்க்கை. தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்குள்ளே இருந்த வெளிச்சம், அவனுக்குள்ளே இருந்த விவேகம், அவனுக்குள்ளே இருந்த ஞானம். இதெல்லாம் ஏன் வந்தது அப்படின்னா அவனுக்குள்ளே இருந்த ஒருவரால் வந்தது, பரிசுத்த தேவ ஆவியானவர். அதனால இன்னைக்கு நீங்கள் ஜெயமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா, இந்த கடைசி நாளில் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய காரியம் ஜெயமாக இருக்கணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணணும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால், இந்த தானியேலை குறித்து சொல்லப்பட்ட 3 காரியங்கள் இருக்கு பார்த்தீங்களா, வெளிச்சம், விவேகம், தேவ ஞானம். இது 3 ஆட்டோமேட்டிக்காக வெளிப்படும். உங்களோட காரியத்தை நீங்கள் பதற மாட்டீங்க. அதான் சொல்ற, பதறிய காரியம் சிதறிடும். அப்போ உங்களோட காரியம் பதறி போய் நடக்கிற ஒரு காரியமாக இருக்குது. அவசரப்பட மாட்டீங்க. ஒரு காரியம் நடப்பதற்கு உங்களுக்குள்ள விவேகம் இருக்கும். ஆண்டவர் அனுமதிக்கிற அந்த காலம் வரைக்கும் ஒரு பொறுமை இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கும், சத்தியம் இருக்கும். சரியான காரியத்தை பார்ப்பீங்க, சரியான செயல்களை செய்வீங்க, சரியான பாதையில் காரியங்களை நடத்துவீங்க. அதாவது சரியான பாதையில் நடத்தணும் அப்படின்னா நமக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்கணும். இருட்டில் இருக்கிறவனுக்கு பாதை தெரியும். அப்போ வெளிச்சம் இருக்குது அப்படின்னா சரியான டெசிஷன், சரியான பாதையில் இருப்பீங்க. உங்களுடைய லைஃப் விவேகமாக இருக்கும். அதான் வேகமாக இருக்கிறத விட விவேகமாக இருக்கிறது தான் சக்ஸஸ்ஃபுல்லான லைஃப்பை ரன் பண்ண முடியும். உங்களுக்குள்ள ஒரு விவேகம் இருக்கும், தேவ ஞானம் இருக்கும். யாரிடத்துல இல்லாத ஒரு ஞானம் உங்களிடத்துல இருக்கும். உங்களிடத்துல அது வெளிப்படும். அப்போது நம்ம ஜெயமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு இந்த கடைசி நாளில், இந்த வாரத்துடைய கடைசி நாளில் உங்கள்கிட்ட ஆவியானவர் பேச விரும்புகிற காரியம் என்ன அப்படின்னா, பரிசுத்த தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கணும். அவர் தருகிற வெளிச்சம் உங்களுக்குள்ளே இருக்கணும். அவர் தருகிற விவேகம் உங்களுக்குள்ளே இருக்கணும். தேவ ஞானம் உங்களுக்குள்ளே இருக்கிறத மற்றவங்க பார்த்துட்டா போதும், உங்களுடைய வாழ்க்கை ஜெயமான வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். காட் பிளஸ் யூ.